Young me watching older people in relationship. Older me watching younger people in relationship. எப்படி பார்த்தாலும் ஏன் ப்ரோ வீடியோவில் நின்றுட்டே இருக்க? அவளுக்காக நான் இங்கே நிற்கிறேன், எனக்காக அவங்க கிளம்பச்சான். என்ன என் சிரிக்கிற? கருமுகில் போல் திகழும் நிதனின் சிகைக்கு ஈடாகுமா பட்டுச்சிறுகை. அதாவது உங்க ஹேரை விட அந்த பட்டோட நூலு குவாலிட்டி கம்மிங்கிற மாதிரி. சார் எந்த சங்க காலத்து புலவரோ தெரியவில்லை. நல்லா இருக்கேடா. என்ன இது ஒயிட்ல இருக்காங்களா அவங்க? மறுபடியுமாடா? அவங்க வரும்போது பார்த்தேன், அவங்க சென்ட் ஸ்மெல் நல்லா இருந்துச்சு. நறுமணம் மிக்க சென்ட்டுகளை அவள் பயன்படுத்துவதே இல்லை. அவள் மேல் பட்டவுடன் சென்ட்டுக்கு நறுமணம் வந்துவிட்டது. என்ன பண்றீங்க? அவனை சொல்லி நிறுத்துங்களா? அங்க வந்தே ஓவர்தி இந்த கர்மம் தானே நமக்கு வர மாட்டேங்குது. ஐயோ கடவுளே கடவுளே, எப்பறம் அப்படி கான்ஃபிடென்ட்டா பேசுறீங்க? அதான் அழதாக முடியல. பூவும் சேர்ந்தா நறுமணம், நீயும் நானும் சேர்ந்தா திருமணம். பட் சி இஸ் மேரிடுன்னு தெரியாம பேசிட்டு இருக்காங்க எல்லாம். ஓ கல்யாணம் ஆயிட்டா? கலகனா கடப்பாடி கோகேஸ்ல இருக்கிறான். ரப்பர் ஸ்டார் என்னடா பண்ணிச்சிருக்கீங்க? ஆமாம், பேரை மாற்றி மாற்றி போட்டு விட்டுருந்தானும்ல, அதான் என்னைய விட்டுட்டீங்களே. ரயில்வான் பங்கனாதான். என்னடா ஆய் சபியக்க அலைய காட்டுல மழைய ஆய் வர மாதிரி இருக்கு. வேண்டாம்டா. என்ன கொடுத்தாங்க உனக்கு வேணாங்கிறப்ப? You teased me, we can't be concerned. தலை உடிச்சிட்டு படானே. ஐயோ கொண்டுட்டாரோடா ப்ரோ. அந்த மவுட் ஷாட் டீசிங் லெவல் ஃபைனல் பாஸ். ஏண்டா இது என்ன கரக டிப்ரெஷன்ல இருக்கேன்னு வந்திருக்கீங்க. பாய் ஆஸ்கில் தள்ளுறா மல்ல. அட கேடு கேட்டா சபாஷ் மாப்பிள்ள சபாஷ். பைத்தியார வேலை எப்படி எடுத்துட்டு வந்து கோடை போட்டு கொடுக்க ரோடே போட்டுருவான் போல. 2 வாரத்துக்கு முன்னாடி எங்க தாத்தா இறந்துட்டாரா. வீடியோ சோகமா இருக்கு. அம்மா வேற ரொம்ப கஷ்டப்படுறாங்க. சரி விட்டுறா, ஒண்ணும் ரொம்ப கஷ்டமா இருக்கா. சரி நீ ஏன் ஃபீல் பண்ற? ஒண்ணும் இல்ல, வாழ்க்கையெல்லாம் அப்படித்தானே நடக்கும். டேய் அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டு சொல்லுங்க. வெக்கமால உனக்கு? இதுதான் நான் கூட சொல்ல வேணான்னு. அவனுக்கு உன்னை பார்த்து தாண்டா திருப்பி படக்க முடியல. நீ பாக்குறது எங்களுக்கே திருப்பி பார்க்க முடியலடா. பாய் தேங்க்ஸ் சீரியஸ். ஒருத்தவனோட ஓடிட்டு இருக்கா.
வித்தவுட் கோரியோகிராஃபி இதான் நடக்கும். அடுவாம் பாருங்க ஒரு டான்ஸ். ஒருத்த அவன் பாட்டுக்கு ஆடிக்கிட்டு இருக்கான்டா. இஷ்டத்துக்கு கமான் வேலு இஷ்டத்துக்கு. Alô, Tavista? Preciso salvar o mundo. Calma aí, galera. ஐயோ முடியலடா. ஸ்பைடர் மேன் நோய் ஹாஸ்பிட்டல்னு மட்டும் கேட்டா என்ன கலாய்க்கல, அவர் உங்களை கலாய்க்கல. என்னடா பண்றானுவா? அடுத்து ஒரு அளவு வரைக்கும் பார்க்கலாம், அப்புறம் திரும்பி இருக்க மாட்டாங்க. ஏன்டா அப்படி வருவான்? டிப்ரெஷன். ஓ அவர் மாதிரி தானே இருக்கு மச்சி இவன்டா அவன் தானே டிப்ரெஷன் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு போல. டிப்ரெஷன் மச்சான் நான் கரிகம் செய்யடா. கரிய பஸ் போடுங்க கருடா. கரிகம் செய்வன்டா மச்சான் நான் கரிகம் நல்லா தான்டா செய்வேன் மச்சான். என்னடா பண்ணி வச்சிருக்கோம்? மண்ணி போட்டாடு. ஐயோ ஐயோ டிப்ரெஷன் வேண்டாடா, எனக்கு கறியா வேண்டாடா. பாவம் அந்த கோழி செத்து நிம்மதி இல்லை. என்ன வாழ விடுங்க. உங்க ஃப்ரெண்டு உங்களுக்கு பண்ண மறக்க முடியாத சம்பவம்னா என்ன? மறக்க முடியாத சம்பவம்னா ஒரு பொண்ணு ப்ரோ போய் ப்ரொபோஸ் பண்ண மச்சான், இது கண்டிப்பா லவ் தான்டா, எனக்கு தெரியும்டா, என் எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன்னு சொன்னான் ப்ரோ. நான் போனேன். சத்தியமா 200 ரூபாய்க்கு டைரி மில்க் வைக்கதான் அன்னைக்கு தான் ப்ரோ தெரியும். ப்ரோ அந்த டைரி மில்க் என்னாச்சு ப்ரோ? அவன் தான் தின்னா கடைசியில. அதை திங்கிறதுக்காக எப்படி பிளான் பண்ணி போட்டிருக்கேன் பத்தியாண்ட. 200 ரூபா டைரி மில்க் அவன் வாக்கில் தின்னுருக்க மாட்டான், இவன் காசுல வாங்கி அதை தின்னுருக்காண்டா. டைரி மில்க் திங்கதான் ப்ரோ ஒன்று பேத்திருக்கேன். எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. ஃபேன் ஆப்ரேஷன் போவார் ஃபேன் ஆப்ரேட்டர். ஏன் இதை நானே நோட் பண்ணேன்டா அந்த மூவில. எல்லா இடத்துலயும் இந்த காத்தடிக்குவீங்க பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இதுக்காக டேபிள் ஃபேன் 10,000 ஆர்டர் பண்ணிருப்பாங்க போல. நிஜமாடா நானே நினைச்சேன்டா. எப்படா அது நம்ம நினைக்கிற மாதிரி தான் எல்லாரும் நினைக்கிறாங்க. ஒரு 10 குரல் சொல்லுங்க டப்புனு. ஐயோ நான் சொல்லிட்டா என்ன பண்ணுங்க? என்னடா அட என்னடா இது? சாங் போடியா? பயங்கரமா ஃபீல் பண்றாரு. சாக போட மாட்டான்டா.
சாகு போடுங்கடா. இப்போ அவங்க ஆடலான்னு ஒரு ஸ்டெப்பை எடுத்து வச்சுக்கிட்டு எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கப்பா. ஏண்டா நியாயமா பண்ணுங்கடா, அநியாயம் பண்ணாதீங்க. வேலை செய்யறேன்னு சொல்ல முடியாது. வேலை தேடுறதே ஒரு பெரிய வேலையா இருக்கு. வேலை தேடுற வேலையில ஒரு முக்கியமான வேலையை மறந்துட்டேன். வேலை தேடுற வேலையவே வேலை தேடுற வேலையவே ஒரு வேலையா செய்யலாமான்னு கூட யோசிச்சேன். கடைசியில எனக்கு ஒரு வேலை கிடைச்சது. அந்த வேலை எனக்கு கிடைக்கிறதுக்கு முன்னாடி வேற ஒருத்தருக்கு போய் சேர்ந்துருச்சு. அது யாருடைய வேலைன்னு எனக்கு நல்லா தெரியும். சரி, இந்த வேலை இல்லைன்னா இன்னொரு வேலை நினைச்சுக்கிட்டு நான் வழக்கம் போல என் வேலையை பார்க்க ஆரம்பிச்சேன். அப்போ வேலை தேடுறதா உன் வேலையான்னு கேட்டீங்கன்னா இது உங்களுக்கு தேவையில்லாத வேலை. இப்படி பேசுக்கடா, குழப்பி விடுக்கடா, இதை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கடா. இனிமே யாரு கேட்டாலும் இதையே பேசு. டோட்டலா 24 வேலை இதாண்டா நான் கண்டுபிடிச்சேன். ஜப்பான்காரன் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துக்குது. வெளிநாடுகள் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேல பெற்றோர் சப்போர்ட்டே இல்லாம இளைஞர்களே அவங்க வாழ்க்கையை பார்த்துக்கிறது கல்ச்சரா இருக்கு. அது கல்ச்சர் ஆயிடுச்சு. ஆனா நம்ம ஊர்ல அதுதான் எனக்கும் புரியல. என் பக்கத்துல ஒருத்தன் தீஞ்சு போய் உட்காந்து வரான்டா. 4 பேர் 4 விதமா நினைச்சா எனக்கு என்ன? நானே என்னை பத்தி 40 விதமா நினைச்சுப்பேன். இதாண்டா உண்மை. நம்மளை பத்தி நினைக்கிறத விடையாடா 4 பேர் நினைச்சிட போறாங்க. நான்லாம் எனக்கு எவ்வளவு காரியத்துக்கு போய் தெரியுமா? என்ன பாக்குற? துப்புறானேனா உன் மூஞ்சில வேற யாரும் துப்ப விடாது பாரு. அதான் நான் துப்புறேன். இதுனடா இவ்வளவு பெருசாகுது சாரு. இவன் மேலே ஏறி உட்காந்தா பயங்கரமா இருக்குமே. ஊரே நம்ம வேணும் நம்ம ஃபங்க்ஷனு நம்ம உட்காந்தா அசிங்கமா எடுப்பாங்க. அனே வேணாம், போ போ போ. இப்ப நான் தான் ஊரோட டாப்ல இருக்கிறேன். இது நானும் பண்ணிருக்கேன்டா. அவன் என்ன நினைச்சா மெயில்னு சைல்டுகிட்டு அந்த வாய்ஸ் வருதான் அல்டிமேட். இப்ப நான் தான்டா ஊரோட டாப்ல இருக்கிறேன். ப்ரிப்பேரிங் ஃபார் ஐஏஎஸ். மனதில் தைத்த வார்த்தை நினைவிருக்கும், மண்ணில் எங்கும் முற்கள் நிறைந்திருக்கும். பகையை கொன்று வா தீரா தீரம். நான் வேற எதிர்பார்த்தேன்டா. என்ன மாதிரி பண்றானோ யாரா இவனுங்க, எங்கிருந்துடா வந்துக்கிறானுங்க? 2 மார்க் கொஸ்டின் 16 மார்க்கில் வந்துட்டே எப்படி எழுதலாம்? இப்படித்தான் மச்சான். மரியாதைக்குரிய தம்பி அண்ணாமலை இங்கே அமர்ந்திருக்கிறார். அண்ணாமலை அவர்களின் அப்பா மரியாதைக்குரிய குப்புசாமி அவர்கள். குப்புசாமி அவர்களின் மகன் அண்ணாமலை அவர்களே. அந்த 16 மார்க் கொஸ்டின் எப்படி இருந்திருக்கும் அப்படின்றத வந்துட்டு கமெண்ட்ல போட்டிருக்காங்க. அண்ணாமலை என்றால் என்ன? அண்ணாமலை பற்றி விரிவாக எழுதுங்க. ஐயோ, என்னடா நீங்க கமெண்ட்ல அக்கப்புற கூட்டி எத்தனை வாட்டி பார்த்தாலும் திருப்பி ஒரு தெரியுது. அண்ணாமலை பற்றி சிறு குறிப்பு வரைக. பெண்ணே 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 பெண்ணே. அதுவும் இந்த பெண்கள் கூட்டத்துல நான் சொல்றேன், எங்க பார்த்தாலும் பாலியல் வன்கொடுமை, போதை கலாச்சாரம் இருக்கு. இதை தவிர வேற என்ன இருக்கு? ஒன்னும் சொல்ல முடியாது இந்த ஆட்சியில். அவர் ரியாக்ஷனை வர்றான். சொல்லவா எல்லாத்தையும் சொல்லிட்டீங்க. நானாவது அடியில காந்தம் வச்சு நீ எனக்கு Your siblings make a mistake.
இந்த பிஞ்சு குரல் வளையை நசுக்கி விடு சிவகாமி. இந்த அழுகுரல் கூக்குரலாகி மக்களின் குரலாகி புரட்சி வெடித்து குழப்பம் ஏற்படுவதற்கு முன் நசுக்கி விடு சிவகாமி. இந்த பிண்டத்தின் அழுகையை நிறுத்தினால்தான் அண்டத்தில் அமைதி நிலவும். நசுக்கி விடு சிவகாமி. Bro is waiting for this movement only. அவட நல்லா இருக்கு. எப்படிடா இப்படிலாம் கண்டென்ட் யோசிக்கிறீங்க? ஏதாவது ஒண்ணு புதுசு புதுசா செஞ்சுக்கிட்டே இருக்கு. ஆகாசம் காட்டை செம்பகம் பூத்தோட்டே. அவன் அப்படியே இங்கே மண்ணு ஐயோ எப்படிடா இப்படிலாம் யோசிக்கிறீங்க? என் மூளைனே பொண்டாட்டிக்கு பூ வாங்கிட்டு போயம்மா. அன்மேடுமே பார்த்தா 2 பொண்டாட்டிக்கார மாதிரி இருக்கிற பூ நிறைய தான் வாங்கிட்டு போயம்மா. ஒரு பொண்டாட்டிக்கே வைக்கல, 2 பொண்டாட்டி. இப்பதான் ஜோசியரை பாத்துட்டு வந்தேன். உனக்கு ஜாதகத்துல 2 பொண்டாட்டின்னு போட்டிருக்கான். ஆனா நீ ஒரு பொண்ணோட தான் வாழணும்னு. No sudu, no sornai.